வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ நாங்கள் வீடியோ போடுறோம், சமையல் வீடியோ. இங்கே சிங்கப்பூரில் இறால் வாங்கிட்டு வந்தோம். போய் இப்போ இறாலை இதில் வறுக்க போகிறோம். கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் போட்டு பெசரி வச்சுருக்கிறேன். அப்படியே கிரேவி மாரி வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இது அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறப்ப காமிக்கிறேன். நெய் ஊற்றி ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் காஞ்சிட்டு இதில் பட்டை வகையெல்லாம் சேர்த்துப்போம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துப்போம். அதோட 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதோட வெங்காயம் 2 வெங்காயம் அடிச்சு வச்சுருக்கேன், மீடியம் சைஸு. அதையும் போட்டு வறுத்துக்கேன். அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கணும். ஒரு 2 சின்னதாக 2 தக்காளி நட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கணும். அதோட கொஞ்சம் அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கணும். இது வதங்கிட்டே இருக்கட்டும். இதில் எண்ணெய் காஞ்சிட்டு இதில் இந்த இறாலை இறாவை வறுத்துப்போம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதும் இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்து போட்டு எல்லாத்தையும் வதக்கி வைக்கணும். இதில் எல்லாமே காரம், கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்துட்டேன். அப்படியே எண்ணெய் கூடு எண்ணோடனே இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி விட்டு அப்படியே போட வேண்டியது. இது நல்லா சுருண்டு வதங்கிட்டோம். வதங்கின பிறகு சிக்கனை சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம்.
இந்த சிக்கன்லையும் கரம் மசாலா, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்து அரை மணி நேரம் 3/4 மணி நேரமாக ஊறிட்டு இருந்துச்சு. அதை தான் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதக்குனதுலேயே கொட்டி கலக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்லா சூடாக இருக்குது டக்குன்னு. இதில் இப்போ கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை அதில் போட்டு நான் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சேர்ந்து வெங்காயம் இருக்கிற இடமே தெரியாது. அதுலேயே கருவேப்பிலை கறி நல்லா வெந்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய், சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து தேங்காய் போட்டு ரொம்ப நாளைக்கு கொதிக்க வைக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு கொத்தமல்லி கீரையை லாஸ்ட்டாக போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். முடிஞ்சிட்டு சூப்பரான சிக்கன் கிரேவி வச்சாச்சு, இறாலும் வறுத்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.